நீங்க எல்லா உபதேசம் கேட்டுக்கிறீங்க. அது எப்படி நீங்க இயக்கணும், அதை எப்படி தடைப்படுத்தணும், அடிக்கடி சொன்னாலும் கூட சாமி சொன்னார் மறந்து போச்சுன்னு இருப்பீங்க. ஆழ பதிவு செய்யறது. இந்த விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒவ்வொரு நிமிஷமும் தீமைகள் வராதபடி தடுக்கலாம். ஏனென்றால் இதே மாதிரி நமக்குள் அதுதான் திரேதாயுகம் என்றால் நாம் நுகர்ந்த உணர்வு திரேதாயுகத்தில் நாம் சேர்க்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் எதை என்றுமோ அதை சேர்க்கின்றோம். அதனால பிறருடைய கஷ்டங்களை நாம சொன்னாலும் நீங்க கேட்கலைன்னு என்ன செய்வாங்க, என்னமோ பெரிய இதா இருக்கிற மாதிரி நம்ம சொல்ற காது கூட கேட்க மாட்டேங்க அப்படின்னு பல குறைகளை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகினாலே நாம எடுத்தோன்னு ஈஸ்வராகின்ற அந்த நினைச்சல் செவியோடு சரி உள்ளுக்கு கவரும் தன்மை இருக்கு. நம்முடைய எண்ணங்கள் இந்த இதோட சேர்க்கும்போது உள்ளுக்கு கவரும். இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுல போய் என்ன செய்யறது, பையன் பண்ணி ஏதா பண்ணிட்டு வந்தாலும் என்ன பண்றான் நீங்க எண்ணி பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு அடுத்த அப்படி கேட்டா பதிவாக. அதனால இதே போல ஒருத்தர் தீமையை பற்றி சொன்னால் நாம் அந்த துருவ நட்சத்திரத்துடன் இணைந்து கொண்டால் இது கவராது, ஆனா செவிகளில் கேட்கும், இது ஈர்க்காது. இது ஒரு பிராக்டிகல் வந்தாச்சுன்னா இப்ப நீங்க எத்தனை பேர் என்கிட்ட கஷ்டம் சொல்றாங்க, அது இருக்கிறதே இல்லை. நான் அந்த துருவ நட்சத்திரோட இணைப்படுறதுனால அவர் என்ன சொன்னாலும் எல்லாம் கேட்டுக்கிறேன். அப்புறம் என்ன செய்யணும், திடீர்னு கோவமா அட போ அவனுக்கு ஒண்ணும் இல்லை போ அப்படின்னு என்ன சாமி இப்படி கோவிச்சுட்டாருன்னு சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா அந்த உணர்ச்சிகளை உடனே தாங்கி அதை மடக்கிறது. சாமி கோவிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணட்டும்? அவர் சொல்ற கஷ்டத்துல நான் கேட்கணுமா? கஷ்டத்தை மாத்துறதுக்கு தான் நம்ம சொல்லணும். அதனால இப்படி இருக்கும்போது இந்த சமுதாய வழக்கில் இருந்தவங்க என்ன செய்றாங்க, நம்ம சொல்றது கொஞ்சம் கூட இறக்கமில்லாம கேட்க மாட்டேங்கிறாங்களே. இப்ப அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த உணர்வு தான் ரெண்டு இனமா மாறும். அதனால நீங்க இதை தடைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும்.